மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் எப்படிப்பட்ட சக்திகள் நமக்கு இருக்குது, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஒரு தெய்வ சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பெண்களுக்கு பொதுவாகவே அவங்களுக்கு பூஜை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப இஷ்டம். ஒரு உட்காந்து அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு ஸ்ரத்தையாக பண்ணுறது அப்படிங்கிறது பெண்கள் கொஞ்சம் அதிகமாகவே செய்வாங்க ஒரு பூஜை விஷயத்தை அப்படிங்கும் பொழுது. ஸோ ஒரு பூஜை பண்ணுறாங்க, இல்லை வீட்டில் நமக்கு என்ன மாதிரியான பூஜைகள்லாம் செய்தால் ஒரு தெய்வ சக்தி நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம தினசரி செய்ய வேண்டிய விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ தினமும் என்னால் நிறைய ஸ்லோகம் தெரியாது, எனக்கு ஸ்லோகம் சொல்ல முடியாது, நான் வீட்டில் எனக்கு தெய்வம் வாசம் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இதில் என்ன முக்கியம், தினம் எனக்கு வீட்டில் தெய்வாம்சம் இருக்கணும், ஆனால் எனக்கு பூஜை முறைகள் தெரியாது, நான் ஸ்லோகம்லாம் சொல்லலை அப்படிங்கிறவங்க, நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெய், இது தூய்மையான அந்த பசும் நெய். இது கொஞ்சம் காஸ்ட்லி, இந்த நெய்ங்கிறது, அதுவும் பசு நெய் காஸ்ட்லி தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல பசும் நெய், சுத்தமான பசும் நெய் வாங்கி நல்ல விளக்கில் அதை நிறைய போட்டு அந்த விளக்கை டெய்லி காலையில் 6 to 7 மணிக்குள்ளே அந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ ஏன் அந்த பசும் நெய்யில் ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஸ்பெசிஃபிக்காக எருமை நெய் வாங்கக்கூடாது. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பசும் நெய், அந்த பசுமாட்டினுடைய நெய் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அதிபதி அது. ஸோ சுக்கிரனினுடைய தன்மை வீட்டில் நிறைய இருந்தாலே மகாலட்சுமி யோகம் நிறையா இருக்கும். ஸோ கிரக ரீதியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, சுக்கிரன் எதில் இருக்காருன்னா நெய்யில் தான். அந்த நெய் அப்படிங்கிறதே ஐஸ்வர்யம்தான். பசும் நெய்ங்கிறது ரொம்ப. ஸோ அந்த எருமை நெய் இல்லாமல் அந்த பசும் நெய்யில் நம்ம விளக்கேற்றரிச்சு, ஒரு வெள்ளி விளக்கோ இல்லை ஒரு வெங்கல விளக்கோ ஒரு பித்தளை விளக்கோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மண்ணகல் இதுதான் நம்ம பயன்பாட்டில் நம்ம பண்ணக்கூடியது. இதில் நம்ம பண்ணும் பொழுது அந்த தூய்மையான பசும் நெய்யை ஊற்றி நம்ம தீபம் ஏற்றோம். அப்புறம் தூபம்ங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி இல்லைன்னா ஊதுபத்தி. ஸோ தீபம் ஏற்றுறோம், தூபம் காமிக்கிறோம். இந்த தூப தீபங்களோடு சேர்ந்த புஷ்பங்கள், மலர்கள், நல்ல வாசனை மிக்க செண்பகம், மறிக்கொழுந்து, அதே மாதிரி இந்த மனோரஞ்சிதம், இந்த மாதிரி நல்ல வாசனை மிகுந்த பூட்களால் நம்ம நல்ல அந்த விளக்கை அலங்காரம் பண்ணுறதோ விளக்கில் போடுறதோ இது எல்லாமே நமக்கு இருக்கணும். இது எல்லாத்தையும் இல்லை, இது எல்லாமும் இருக்கும் பொழுது ஒரு டம்ளரில் நல்ல தூய்மையான நீர், சுத்தமான நீர். ஸோ அந்த நீர், அந்த விளக்கு, அந்த தூபம், இது எல்லாம் நம்மளுடைய வைப்ரேஷன் அந்த இடத்துல நல்ல மேன்மைப்படுத்தி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறச்சு, இதெல்லாம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு நெய்வேத்தியம் என்பது வைக்க வேண்டும். ஒரு கல்கண்டோ, முந்திரியோ, திராட்சையோ, பாதாமோ, இல்லைன்னா ஒரு பேரிச்சம்பழமோ ஏதோ ஒன்று நம்ம ஒரு நெய்வேத்தியத்திற்காக அந்த இடத்துல வைக்கிறோம். இது தினமும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நம்ம ஒரு ருட்டீனாக இதை நம்ம பண்ணும் பொழுது அங்கே தெய்வாம்சம்ங்கிறது கண்டிப்பாக ஒரு படி நமக்கு அதிகரிக்கும். ஸோ இது மாதவிடாய் காலத்தில் நம்ம பண்ண மாட்டோம். அப்போ வீட்டில் யாராவது ஜென்ட்ஸ் இருந்தாங்கன்னா பண்ணலாம். இல்லை எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் மாதவிடாய் காலத்தில் செய்யாமல் இருக்கிறதும் நல்லது. அதற்கு பிறகு நம்ம ஒரு மாதவிடாய் காலம் ஒரு 4 நாள், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நம்ம கோவிலுக்கெல்லாம் போகும்பொழுது பெருமாள் கோயிலேருந்து தீர்த்தம் வாங்கின்னு வச்சுக்கிறது நல்லது. இல்லை கங்கா ஜலம் வச்சுக்கணும். ஸோ சாமி மாடத்தில் இந்த சாமி ரூமில் எல்லாம் நம்ம இந்த கங்கா ஜலம் தெளித்து, அது ஒரு புண்ணியோஜனம் மாதிரி, இந்த கங்கா ஜலம் தெளித்து அந்த இடத்தை தூய்மைப்படுத்திய பிறகு நம்ம மாதவிடாய்க்கு பிறகு நம்ம அந்த பூஜை ரூமில் விளக்கேற்றுறதுங்கிறது சுத்தமாக இருக்கும். அந்த வைப்ரேஷன் நமக்கு ரீட்டைன் ஆகும். மாதத்தில் நமக்கு வரக்கூடிய அமாவாசை, இந்த அமாவாசையில் ஒரு நல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்ரகாளி அம்மன், நீங்கள் எல்லை தெய்வம்னு சொல்லலாம். உங்கள் எல்லையில் என்ன காளி இருக்கோ
அந்த எல்லை தெய்வத்திற்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிட்டு 2 பழம் வாங்கிட்டு போகலாம், இல்லை 3 பழம் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் 3 பழம் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த சூலத்தில் வந்து குத்துறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு வந்து திருஷ்டி வந்து போகும். 2வது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 பழம் வாங்கிட்டு போனோம்னா அதை சாமி மடியில் வச்சு ஒன்று நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பிழிஞ்சு சாப்பிட்லாம். ஒன்று வந்து அப்படியே அந்த தெய்வத்தினுடைய சன்னதியில் வச்சிடணும். அந்த தெய்வ சன்னதியில் வைக்கும் பொழுது அந்த பழம் அழுகுதா, பூசணம் பிடிக்குதா, கருப்பாக மாறுறதா, இல்லை அப்படி காஞ்சு போகிறதாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து அந்த தெய்வ சன்னதியில் நமக்கு ஒரு நல்ல அதை நீரோட்டம் அப்படின்னுவாங்க, எப்படி வந்து நல்ல ஒரு தெய்வ சக்தி இருக்குங்கிறத நம்மளால் அதை உணர முடியும். அதனால் இந்த எலுமிச்சம்பழம் கொண்டு வைக்கிறதுங்கிறதும் நீங்கள் வந்து உங்கள் பழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சக்தி அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சில வகைகள். இப்போ எனக்கு அபிஷேகம் பண்ணணும் ரொம்ப ஆசை, நான் நிறைய ஸ்லோகம் சொல்லுவேன் அப்படிங்கிறவங்க உங்கள் முறைகளில் என்ன செய்கிறீங்களோ இதெல்லாம் செய்யலாம். நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே எனக்கு சாமி பூஜை செய்ய தெரியல, இல்லை எனக்கு ஸ்லோகம் சொல்ல தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு, தெரியாதவர்களுக்கு தான் இந்த பதிவே முக்கியமாக. ஸோ எனக்கு டைம் இல்லை, நான் போய் ஒரு சாமி கும்பிடணும், இல்லை என் இடத்துல வந்து நான் ஒரு தெய்வ சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நான் வந்து நேரமின்மை காரணமாக என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களும் கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் கொண்டு வைத்தாலே போதுமானது. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெய்வ சக்தியை அதிகரிக்கக்கூடியதை இந்த மாதிரியான சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை நமக்கு கொடுக்கும். அண்ட் எப்பொழுதுமே அமாவாசை பௌர்ணமியில் குலதெய்வத்தை வணங்குறது, அமாவாசையில் பித்ரு காரியங்களும் பௌர்ணமி தினங்களில் தெய்வ காரியங்களையும் நம்ம செய்கிறது, கோவிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்றது, உக்ர தெய்வங்களை அமாவாசையில் வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய வீடுகளில் தெய்வ சக்தியை அதிகரிக்கக்கூடிய சில விஷயங்கள்னே சொல்லலாம். அப்புறம் சில மூலிகைகள்லாம் இருக்குது. இந்த மூலிகைகள்லாம் சேர்த்து நம்ம சாம்பிராணி போடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இதில் இந்த மூலிகையில் முக்கியமாக நம்ம வீட்டிலையே வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த சாம்பிராணியை வந்து வீட்டிலையே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நல்ல நம்ம கடையில் வந்து அந்த பால் சாம்பிராணின்னு கிடைக்கும் இல்லையா, அந்த கட்டி சாம்பிராணி அதை வாங்கிக்கணும். அதை நல்லா பொடி பண்ணிவிடுங்க. அதோடு சேர்ந்து நம்ம கொஞ்சம் குங்குலியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மருதாணி விதை நல்லா காய வச்சுருங்க. அந்த மருதாணி விதையை, அதில் மகாலட்சுமியினுடைய அம்சம் பரிபூர்ணமாக இருக்குது மருதாணி விதையில். இந்த புகை நம்ம வீட்டில் போடும்பொழுது நீங்கள் வந்து பெருசாக ஸ்மெல் இருக்கும், ஒரு சாம்பிராணியினுடைய வாசனை இருக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த புகை வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு புகை மூட்டமாகவும் இருக்கும், சில சமயத்தில் கொஞ்சம் கண்ணும் வந்து எரியும். அதனால் ஜன்னலெல்லாம் நல்லா திறந்து விட்டு தான் இந்த புகையை வந்து நீங்கள் போடணும். அண்ட் ஏசி போட்டுட்டு இந்த புகையை வந்து போடாதீங்க வீட்டில். இந்த நான் சொல்லக்கூடிய மருதாணி விதை, அந்த விதையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. குங்குலியம் வந்து வெள்ளையாக கல்கண்டு மாதிரி இருக்கும். குங்குலியமே ரொம்ப புகை வரும். அதனால் சாம்பிராணியோடு சேர்ந்து இதெல்லாம் போடும்போது, இது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போடலாம், இல்லை அமாவாசை அன்னைக்கு மட்டும் மாதத்தில் ஒரு நாள் போடலாம். இது போடுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் எனர்ஜி அது எடுத்துடும், நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த நாட்டு மருந்து கடையில் கஸ்தூரி அப்படின்னு ஒன்று விற்பாங்க, ஒரு பொடி தான் அதுவும். அந்த கஸ்தூரிங்கிறது வந்து சாம்பிராணி மாதிரியே பயங்கர வாசனையாக இருக்கும், அதுவும் புகை வந்து அதிகமாக வரும். ஸோ குங்குலியத்தோடு சேர்ந்து கொஞ்சம் இந்த கஸ்தூரியும் போட்டு சாம்பிராணியும் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இடமே வந்து ரொம்ப தெய்வீகமாக இருக்கும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் இது எல்லாமே வந்து போகும். ஸோ வீட்டில் ஒரு தெய்வாம்சம் இருக்கிறதுக்கும் இல்லாத இடத்துல ஒரு தெய்வாம்சம் வர்றதுக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நம்ம வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணலாம். பொதுவாக ஒரு நாள் கிழமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நல்ல நாளில் பௌர்ணமியில் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணுறது, அதே மாதிரி சத்யநாராயண கதை பூஜை முடிச்சுட்டு அந்த சத்யநாராயண கதை படிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம்தான். பௌர்ணமி தினங்களில் பெண் தெய்வ வழிபாடுகள், வீட்டில் மகாலட்சுமி பூஜை மற்றும் அந்த பெண் தெய்வ வழிபாடுகள் செய்து சக்கரை பொங்கலும் வடையும் நெய்வேத்தியம் செய்து அதை 4 பேருக்கு தானமாக கொடுத்தாலும் அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும். ஸோ இப்படி சின்ன சின்ன சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே வீட்டில் வந்து நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும். தெய்வ சக்தி வரக்கூடிய வழிகளில் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வழிகள் தான்.
பெரிய அளவுக்கு பண்ணுறது அப்படின்னா ஹோமங்கள் செய்கிறது. ஸோ நமக்கு வந்து ஒரு மகாலட்சுமிக்கான ஹோமங்கள் செய்கிறதோ, இல்லைன்னா நமக்கு இந்த சுதர்சன யாகம்னு சொல்கிறது, இந்த மாதிரி சண்டி யாகம். சண்டி யாகம்லாம் வீட்டில் பண்ணவே கூடாது, பண்ணால் பெரிய லெவலில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான யாகங்கள் எல்லாம் நமக்கு பெரிய அளவில் எதிரிகளினுடைய தொல்லையிலிருந்து வெளியில் வர்றதும் மற்றும் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டுட்டு வர்றதுக்கும் இந்த யாகங்களும் நமக்கு கை கொடுக்கும். ஸோ வீட்டில் ஒரு நல்ல எனர்ஜி வரணும், தெய்வ சக்தி இருக்கணும், ஐஸ்வர்யங்கள் குறையாமல் இருக்கணும்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கக்கூடிய சில வழிகளை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.